ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் கிட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கும் நான் பச்சை பயிறு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நைட்டு தண்ணியை வடிகட்டிட்டா காலையில் இந்த மாதிரி முளை கட்டிடும். ஸோ இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்து அரைக்க போகிறேன். காரத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, என் பொண்ணு காரம் சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் குட்டியோண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கல்லுப்பு சேர்ப்பிங்கன்னா இதிலே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் அதில் ஹாஃப் மட்டும் எடுத்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் பன்னீர் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு ஹாஃப் பன்னீர் 200 கிராம்ஸில் ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் சேர்த்தேன். கொஞ்சோண்டு சில்லி தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையிலேயே போய் செய்யலாம். தண்ணி மட்டும் பச்சை பயிறு அரைக்க போது தண்ணி சேர்க்காமல் அரைங்க. ஏன்னா ஊற வச்சுட்டு நம்ம முளைக்கட்ட போதே அதில் தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ண முடியாது. இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா சிம்பிள் சட்னி. இதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், புதினா சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரானா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா உடச்ச கடலை. ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட், கர்ட். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக. தண்ணி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா கொத்தமல்லி புதினாவில் கர்டில் எல்லாம் தண்ணி இருக்கும். ஸோ இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வேறு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கர்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சில்லி தூள் சேர்த்துருக்கேன், சீரகத்தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. ஸோ இது மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலாலாம் சேர்க்கலாம். சாட் மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 drops லெமன் ஜூஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆலு பரோட்டாலாம் ட்ரை பண்ணிங்கன்னா, எந்த பேட்டி டிக்கா என்ன பண்ணாலும் இந்த சட்னி க்ரீன் சட்னி, மின்ட் சட்னி என்னென்னமோ சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தட்டில் நான் பிரெட் கம்ஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு கிண்ணத்தில் இது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் கோதுமை கூட நீங்கள் சேர்த்து கரைச்சிக்கலாம். பச்சை பயிர் நான் காலையில் அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா லஞ்ச்லாம் காலைல ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்போ இதை எடுத்துகிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு 2 சைடும் எல்லா இடத்துலையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் போட்டுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். தவா நான் மீடியம் ஃப்ளேமில் அயன் தவா எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும். ஸோ 2 சைட் நல்லா குக் பண்ணணும். இதை நல்லா குக் ஆகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஒரு பிளேட் இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு மூடி மேலே மூடிட்டு ஒரு மாதிரி ஸ்டீம் குக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்டீம்லேயே குக் ஆகும். இந்த மாதிரி மூடி வைக்க போது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி 2 சைடு திருப்பி போட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளேயும் குக் ஆகிடும். சைடில் குக் பண்ணோன்னா இந்த மாதிரி சுற்றி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய பொண்ணுக்கு க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் 3 பேட்டி கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா எக்ஸ்ட்ராலாம் போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ என் பொண்ணு இந்த 3 சாப்பிட்டுட்டு மறுபடியும் 1 கேட்டாள். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு சைடு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து பண்ணேன். கடலை மாவு சேர்த்து பண்ணாலும் சேர்க்காமல் பண்ணாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எண்ணெயிலையும் போட்டு நைட் டின்னருக்கும் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மின்ட் சட்னி இல்லாட்டா க்ரீன் சட்னி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அதே டேஸ்ட் எக்ஸாக்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த க்ரீன் கிராம் டிக்காக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.